உலகின் பெஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் ஆன அம்மாக்களின் நம்பிக்கை. கோல்ட் வினர். இந்த சோப் பவுடர்லாம் எதுவுமே நாங்க வாங்கல. இன்னைக்கு கழுவ வேண்டாம், நீங்க போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்க. வழக்கமா 2ஆம் தேதி தான் எங்களை ஐயா வர சொல்லுவாருங்கம்மா. ஏன் ஐயா சொன்னதா கேப்பீங்களா? இன்னைக்கு கழுவ வேண்டானா கழுவ வேண்டாம், போங்க. கழுவ வேண்டாமா? ஏன்? வந்துட்டாங்கல்ல, நீங்க போய் கழுவுங்க. சரிங்கம்மா. மல்லி, உனக்கு என்ன? இது எங்க வீடு, எங்க வாட்டர் டேங்க். நான் தான் சொல்றேன்ல, நீங்க இன்னொரு நாள் வாங்க, போங்க. இப்ப எதுக்கு தேவையில்லாம அவங்க கிட்ட பிரச்சனை பண்ற? உங்களுக்கு எதுவும் கேட்கணும்னா என்கிட்ட வந்து கேளுங்க. மல்லி, நீ அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுமா. நீங்க போய் கழுவுங்க. இல்லங்க, சொல்ல சொல்ல கேட்காம உள்ள போறீங்க. இன்னைக்கு கழுவ வேண்டாம்னு சொல்லிட்டோம்ல. என்னாச்சுங்க உங்களுக்கு? வாட்டர் டேங்க் க்ளீன் பண்ண வந்திருக்காங்க. இது சாதாரண விஷயம் தானே. அவங்க ஏதோ உங்களை கொலை பண்ண வந்த மாதிரி ஏன் இப்படி குறுக்க வந்து தடுக்கிறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? வாட்டர் டேங்க கழுவ கூடாதுன்னு 2 பேரும் ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? ஏன் நீங்களே சொல்லுங்களேன். ரஞ்சிதா, இன்னைக்கு என்ன கிழமை? அது அம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஐயோ, வெள்ளிக்கிழமெல்லாம் கழுவவே கூடாது. என்னது? வெள்ளிக்கிழமை கழுவ கூடாதா? ஆத்தா, உனக்கு என்ன மூளை கீழ குழம்பி போச்சா? எங்க பாருங்க, வெள்ளிக்கிழமை தொட்டி எல்லாம் கழுவ கூடாது. எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. உங்க பாட்டி வாய முதல்ல கழுவணும். வெள்ளிக்கிழமை வீட்டை கழுவுறது தானே சுத்தமானவங்க வீட்டு பழக்கம். இங்க இருக்கிறவங்க மனசுல எல்லாம் வெரி பேட் ஸ்மெல். அதான். நீங்க கொஞ்ச நேரம் உங்க வாயை மூடுறீங்களா? வெள்ளிக்கிழமை கழுவ கூடாது, அவ்வளவுதான். முதல்ல பெரியவங்க கிட்ட மரியாதையா பேச கத்துக்கோ. இது என்ன புதுசா இருக்கு? அவங்க சொல்றது சரிதானே. வெள்ளிக்கிழமை தானே வீட்டை சுத்தம் பண்ணுவோம். சுத்தம் எல்லாம் பண்ணலாம், ஆனா தொட்டியை மட்டும் கழுவ கூடாது. எங்க பாட்டி அப்படிதான் சொல்லிருக்காங்க. யாரு? உங்க டார்லிங்கா? ஐயோ, வாட் இஸ் திஸ் வித்யாமா? சுத்த நான்சென்ஸா இருக்கே. இந்த தம்பி, நீங்க போய் கழுவுங்கப்பா. சரிங்கம்மா. ஏய், நில்லுங்க நில்லுங்க. உன் பேர் என்னப்பா? என்னாச்சுமா? சொல்லு, உன் பேர் என்ன? கந்தசாமிமா. உன்னோட பேரு? மாடசாமிமா. இந்த மாடசாமி கந்தசாமிலாம் வெள்ளிக்கிழமை கழுவ கூடாது. இப்ப நீங்க போங்க. ஆடு தானா கழனி பக்கம் மேய போகாதே. ஆமா, வாட்டர் டேங்க் கழுவ கூடாதுன்னு ஏன் 2 பேரும் கொடி பிடிக்கிறீங்க? சாஸ்திரம் எல்லாம் வேற பேசுறீங்க. நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருந்தா சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் தெரியும். தம்பி, அவங்க நல்ல குடும்பத்துல இருந்து வந்ததுனாலதான் அப்படி சொல்றாங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அம்மா சொல்லிட்டே இருக்காங்க, நீங்க பாட்டுக்கு போங்க போங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஏங்க, இப்ப நீங்க வெளியில போறீங்களா இல்லையா? அவங்க டேங்க தானே சுத்தம் பண்ண போறாங்க. அதுக்கு என்னமா? என்னங்க அநியாயமா இருக்கு? இந்த வீட்ல எங்களுக்கு இத சொல்றது கூட உரிமை கிடையாதா? இங்க பாருங்க, நீங்க போங்கப்பா. அவங்க சொன்ன மாதிரி அடுத்த வாரமே வாங்க. அடுத்த வாரம் எந்த கிழமை வரட்டுமா? அப்படி கேட்டு பழகு. அடுத்த சனிக்கிழமை வாங்க. வெள்ளிக்கிழமை வரதா இருந்தா பேரை மாத்திட்டு வாங்க. இப்ப கிளம்புங்க. என்ன வித்யாமா இது? அவங்க தான் சம்பந்தம் இல்லாம வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்னு பேசுறாங்கன்னா நீங்களும் வந்தவங்கள போ சொல்றீங்க. விடுங்க அன்னபூர்ணி, அத வச்சு இந்த வீட்ல ஒரு பிரச்சனை வேணாம். ஒரு வாரம் கழிச்சு கழுவுனா ஒன்னும் ஆயிடாது. நீங்க கிளம்புங்கப்பா. சரிம்மா, அப்ப நாங்க வரோம். சரி, வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். இவங்க இவ்ளோ ஆவேசமா குறுக்க வந்து டேங்க கழுவ கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அந்த ஏரியாக்கு யாரும் போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க. டேங்குக்குள்ள ஏதோ மர்மம் இருக்கு மல்லி. விட்றாத, லேட் பண்ணிடாத. ரகசியத்தை இப்பவே கண்டுபிடி. ஆமா. இது இன்னொன்னு பாரு. சர்ச் பண்ணு.
நம்ம யோசிச்சது சரியா போச்சு. இவங்க தான் இதை எடுத்து இங்க கொண்டு வந்து வச்சாங்கன்னு எப்படி ப்ரூவ் பண்றது? முருகா, இவ்ளோ சீக்கிரம் என்ன நகையை கண்டுபிடிக்க வச்சுட்ட. அவங்களையும் ஆதாரத்தோட பிடிக்க உதவ மாட்டியா? கண்டிப்பா பண்ணுவ. தேங்க்ஸ் முருகா. அந்த வீட்டுக்கு போய் கேட்டோம்னா கண்டிப்பா ஃபுட்டேஜ் கிடைச்சிரும். நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். வந்து உட்காருங்க, பேசலாம். ஆஹா இல்லங்க, எனக்கு உங்க வீட்டு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கொஞ்சம் வேணும். ஏன், ஏதாவது பிரச்சனையா? ஆஹா இல்ல இல்ல, மொட்டை மாடியில எது வச்சாலும் அடிக்கடி காணாம போயிடுது. உங்க மாடியில இருக்கிற கேமரா ஃபுட்டேஜ் கொஞ்சம் வேணும். உங்க செல்போன் நம்பரை கொடுத்துட்டு போங்க. என் போன்ல ஃபுட்டேஜ் இருக்கு, உடனே நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ம். ஓகே, நான் அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூங்க. நல்லா இருக்குல்ல? பாத்தியா ரஞ்சி, சாவியை இடுப்புல மாட்டிக்கிட்டு என்ன ஆட்ட ஆட்டிட்டு போறா பாரு அவ. மா, அவளும் காலி, அவ லாக்கரும் காலி. காலி லாக்கர் சாவியை வச்சுட்டு ஒய்யாரமா போறாமா? விடுமா அவளை, விடு. சரி நீ போடு. இங்க பாரு. ஆமா, ஒரு நிமிஷம் இருமா. இதான் என்னது இது? இவ எதுக்கு கால் பண்றா? யாரடி? ஹலோ, என்ன? மேல வா. ஏய், நான் எதுக்கு மேல வரணும்? நீ என்ன பெரிய லாடா? ஹால்ல தானே இருக்க, நீ கீழே இறங்கி வா. என்ன தாண்டி தானே போன. ஏய், ஏன் ரூமுக்கு இல்ல, மொட்டை மாடிக்கு வா. மொட்டை மாடிக்கா? எதுக்கு? இன்னும் 5 நிமிஷத்துல இங்க இருக்கிற நீ. வை வரேன். ஏய், யாரடி? மல்லியா? ஆமாமா. அவ கூப்பிடுறான்னு மொட்டை மாடிக்கெல்லாம் போற? அவ தள்ளி கிள்ளி விட்டுற போறாடி. வா, நானும் வரேன். ஏய், என்ன கொழுப்பு ரொம்ப ஏறி போச்சு உனக்கு? வீட்டுக்குள்ள இருந்துட்டு கால் பண்ணிட்டு இருக்க? அதானே, நாங்க என்ன நீ வச்ச ஆளுங்களா? பெரிய இவ மாதிரி வான்னு ஆர்டர் எல்லாம் போட்டுட்டு இருக்க. அவ்வளவு இதாயிடுச்சா உனக்கு? எனக்கு எதுவும் ஆகல. உங்களுக்கு என்னாச்சுன்னு தான் எனக்கு புரியல. ஏய், நீ என்ன உளர்ற? சுத்தி வளைச்சு பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நகை எங்க? என்ன நகை எங்கன்னு கேட்டா
அங்க பாக்குறீங்க? ஆ அங்கேயா? அங்க நான் எதேச்சே தான் பார்த்தேன், அவ்வளவுதான். மா நீ சும்மா இரு. ஏய் நீ எதுக்கு அவங்க கிட்ட கேக்குற? என்கிட்ட பேசு. நகை எங்க கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? அத திருடின உங்க அண்ணி கிட்ட போய் கேளு, அவங்க என்னன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஊருக்கு உங்க அண்ணன் கிட்ட கொடுத்து விட்டுருப்பாங்க. போய் அங்க கேளு. ஆல்ரெடி கேட்டுட்டு வந்துதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க, நகை எங்க? அவ சொல்றதெல்லாம் நீ நம்பாத. அவ பொய் சொல்லுவா. அவ பெரிய கேடி, கேடு கெட்டவ அவ. உனக்கே அவளை பத்தி நல்லா தெரியும்ல. அவ எப்படி உன்கிட்ட உண்மையை சொல்லுவா? மா நீ சும்மா இரு. இப்பதான் எங்க அண்ணி கிட்ட போய் கேளுன்னு சொன்னீங்க. கேட்டுட்டேன்னு சொன்னா அச்சச்சோ அவ பொய் சொல்லுவா நம்பாதேன்னு சொல்றீங்க. என்னதாங்க உங்க பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல. இங்க பாரு. மா ஏய் இத பாரு, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. மா நீ வா வா. அப்படியெல்லாம் போக முடியாது. எனக்கு பதில் தெரியாம நீங்க இந்த கொம்ப தாண்டி போக முடியாது. என்கிட்ட பேச சொல்லி எங்க அண்ணி அனுப்பிச்சு வச்சது நீங்க. அந்த நகை அவங்கள வச்சு திருட வச்சது நீங்க. கரெக்டா? ஏய் யாரு அவங்க சொன்னாங்களா? இங்க பாரு மல்லி, அவ தானே திருடினா. நகை எங்க நீ அவகிட்ட போய் கேளு. எங்களுக்கு இத பத்திலாம் ஒண்ணும் தெரியாது. நகை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட தானே கொடுத்தாங்க. ஒளிச்சு வச்சது நீங்க தானே. உங்களுக்கு தானே தெரியும். ஐயோ, என்ன அங்க பாத்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அங்க என்ன இருக்கு? பேயா பூதமா? மொழியே சரியில்லையே. அங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் சும்மா எதேச்சே தான் பார்த்தேன். ஓ அப்படியா? அதுல என்ன இருக்குன்னு சாரி என்ன இருந்துச்சுன்னு இங்க இருந்தே பார்க்கலாம். பாருங்க. இவ்ளோ தூரம் தில்லாலங்கடி பண்ணிட்டு என் கண்ணைய உள்ள போட்டுட்டீங்கல்ல. சொந்த வீட்லயே திருடி இருக்கீங்களே, உங்களை போய் நம்பி கூடவே வச்சிருக்காரு பாருங்க விஜய். அவரை சொல்லணும். அவருக்கு இப்பவே உங்க உண்மையான முகம் தெரியணும்ல. நான் ஃபோன் பண்றேன். ஏய் இங்க போற. மல்லி விஜய் கிட்ட எதுவும் சொல்லாத. இல்ல இந்த ஒரு தடவை மட்டும் சொல்லிக்கிறேன். ஐயோ ப்ளீஸ் 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 மல்லி. அம்மா ஆனதும் அவங்கள அறியாமலே நம்ம அம்மாக்கள் பெஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் ஆயிடுறாங்கல்ல. பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செலக்ட் பண்ணுவாங்க. எவ்வளவு தூரம் வேணா போவாங்க வெற்றியை நோக்கி. அம்மாக்கள் எப்பவுமே குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்கு முழுமையா ஆழமா ஆராய்ச்சி செய்வாங்க. அதனாலதான் 80 குவாலிட்டி செக் செய்த கோல்ட் வின்னர். உலகின் பெஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் ஆன அம்மாக்களின் நம்பிக்கை கோல்ட் வின்னர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.